கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் 12ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசையா 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவரே நமக்கு மீட்பளிப்பவர். ஆமென். கடவுளே நமக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய கரம்தாமே நம்மோடு எப்பொழுதும் கூட இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலே நாம் ஓடும் பொழுது கடவுள் நமக்கு மீட்பளிப்பார், விடுதலை அளிப்பார். நாம் எந்த காரியத்தை நிமித்தம் பயந்திருக்கிறோமோ, நடுங்கி கொண்டிருக்கிறோமோ, ஒரு கஷ்டத்தோடு அதை நினைக்கிறோமோ, அந்த எல்லா காரியங்களையும் அவர் நம் சார்பில் நின்று நமக்கு மீட்பளித்து விடுதலை அளிக்க வல்லவராயிருக்கிறார். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஏசப்பா எப்பொழுதும் எனக்கு வழிகாட்டுகிற தேவனாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மனிதர்கள் மனம் மாறுவார்கள், ஆனால் இயேசு மகாராஜாவின் மனமோ எப்பொழுதும் மாறாது. மனிதர்களோ முகத்தை தான் பார்ப்பார்கள், ஆனால் கடவுளோ நம் இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, இன்றும் கூட நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற தேவன், நாம் இன்னும் எந்த விஷயத்திலே ஒரு நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த மனிதர்கள் நமக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த காரியங்களில் இருந்து ஒரு சிறப்பான மீட்பையும் விடுதலையையும் இன்று கொடுத்து ஆசீர்வதிப்பார். அவ்வாறே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்பி இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த மீட்பராக ஏற்றுக்கொண்டாலே போதும், கடவுள் நமக்குள் இருந்து செயல்பட தொடங்குவார். எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் நாம் தாங்கி அதிலே வெற்றி கொள்வதற்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் நமக்கு சிறப்பாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு மீட்பளித்து விடுதலை அளிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட உமது பரிசுத்தமுள்ள கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு சிறப்பான மீட்பை கடவுளின் கரங்களிலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் என்று நம்புவோம். அவரே நமக்கு மீட்பளித்து நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். God bless you.